புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்ய கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள், அதாவது விடுதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என கோரி தொடர்ந்து இந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்று பல்கலைக்கழக நிர்வாகமானது தொடர்ந்து அவர்களுடைய எந்தவித கோரிக்கைகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகத்துறை துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருகிறார் என்றும் இவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 2 வாயில் முன்பாகவும் இவருடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே கடந்த 31ஆம் தேதி நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இதை கண்டித்தும் அது மட்டுமல்லாமல் துணைவேந்தரை உடனடியாக பதவி விலக கோரியும் இந்த மாணவர்களானது போராட்டமானது இன்றும் நீடித்து வருகின்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துடைய 2 வாயில் முன்பாகவும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராடி இருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினரும் தற்போது களமிறங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகளுடைய மாணவர்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் இந்த வகுப்புகளை புறக்கணித்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக தற்போது போராட்ட களத்தில் குவித்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இந்த மாணவருடைய போராட்டம் தற்போது தொடர்ந்து தீவிரமடைந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லலாம். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.